பரவாயில்ல இன்னைக்கு நேற்றுக்கு விட பரவாயில்ல. சாப்பாட்டுக்கு ராகுலுக்கு அந்த ஃபோட்டோ வச்சு சாப்பிட்டோம். நம்ம வந்துட்டு இப்போ தான் ரூம்லேருந்து கிளம்பி இன்னொரு பேலஸுக்கு போகிறோம். அதுக்கு வந்துட்டு சுச்சும்பர்னு ஒரு ஏரியா, அங்கே தான் போகிறோம். இப்போ நம்ம வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான், அதனால் நடந்து அப்படியே ஜாலியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே கிளம்பி போகிறோம். பசங்க எல்லாமே தூங்கி எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எங்கள் கைடு ஒருத்தர் இருக்கார், நம்ம கைடு ஒருத்தர் இருக்கார் நம்ம கூட, ஜெயக்குமார்னு சொல்லிட்டு. அவர் தான் நம்மளை கைட் பண்ணி கூப்பிட்டு போகிறாரு. இங்கே வந்துட்டு நம்ம நிறைய இண்டியன்ஸ் பார்க்க முடியுது. இங்கே நிறைய இண்டியன்ஸ் நம்ம பார்க்க முடியுது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே தூங்கி எழுந்திரிச்சு நேற்று நைட்டு ரூம் போட்டு தூங்கணும். தூங்கி எழுந்திரிச்சு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எல்லாருக்குமே ஜாலியாக இருக்குது. இன்றைக்கி கிளைமேட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ கொஞ்சம் இண்டியன்ஸ் பார்த்தோம். நம்ம ஊருக்காரங்க இங்கே வந்திருக்காங்க. 2 பேரும் முன்னாடி போயிட்டுருக்காரு. அவர் கூட நம்ம கைடு அவங்கள கைட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் எல்லாருமே சாப்பிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரில. நம்ம ஊரில் இந்த டைம் வந்துட்டு என்ன டைம் ஆகுதுன்னு அநேகமாக ஒரு மணி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வந்துட்டு இப்போ தான் காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நேற்று வந்துட்டு கிளைமேட்டு சன்லைட்டே வரல. இன்றைக்கி கொஞ்சம் சன்லைட் எல்லாமே வந்து பார்க்கவே அழகாக சூப்பராக இருக்குது. ஏரியாவும் நல்லா இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற பொண்ணுங்களும் கொஞ்சம் நல்லா தான் அழகாக இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். பாய். நம்ம தங்கியிருந்த ஹோட்டலில் மேப் இருந்தது. அந்த மேப் வச்சு தான் இப்போ போயிட்டுருக்கோம். போயிட்டு டைரெக்டாக நம்ம மெயின் ரோடை பிடிக்கணும். இந்த சந்து வழியாக போய் மெயின் ரோடு பிடிக்க போகிறோம். இங்கே சைடில் கடையில் அட்வர்டைஸ்மெண்ட் வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம மெயின் ரோடு வந்துட்டோம். மெயின் ரோடு வந்த பிறகு எல்லாமே பில்டிங்ஸ் பார்க்குறதுக்கு எல்லாமே பழைய மாடல் பில்டிங் தான் இருக்குது. பார்க்க அப்படியே மெயின்டைன் பண்ணிருக்காங்க பக்காவாக. சைடில் பாருங்கள், நல்லா குடி தண்ணி வச்சுருக்காங்க குடிக்கிறதுக்காக. அதான் தாத்தா மாமா இன்னும் 2 பேர் தூங்க மாட்டேங்கிறேன். ஒரு வழியாக நம்ம மியூசியத்துக்கு வந்தாச்சு. இந்த மியூசியத்தில் தான் இப்போ நம்ம போகிறோம். போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இதுதான் இந்த மியூசியத்தோட மேப்பு. இங்கே பேலஸை தான் மோஸ்ட்லி மியூசியமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நைட்டு இந்த ரூட் வழியாக தான் நாங்கள் போனோம் ரூமுக்கு. சுற்றி பார்த்துட்டு எந்த சைடு போகிறதுன்னு தெரியாமல் சுற்றி போனோம். இப்போ மியூசியத்தில் எப்படி இருக்கும் போய் பார்த்துட்டு சொல்கிறோம். இந்த கட்டடம்லாம் பார்க்கும்போது ரொம்ப பழைய கட்டடமாக தெரியுது. இப்போ வந்து நம்ம இந்த பேலஸை பார்த்துட்டோம். இப்போ இதுக்கு அடுத்த பேலஸ் எங்கே உங்களுக்கு தெரியுதா, அதை பார்க்க போகிறோம். இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி தான் நாங்கள் போகிறோம். அதான் எடுத்துகிட்டு இருக்கேன். பழைய மாடல்லாம் அப்படியே பராமரிச்சு இந்த பக்கம் போடுறான் வண்டி நல்லா இருக்கு பாரு.
நீங்கள் பார்க்குற வண்டி தான் இந்த பேலஸை சுற்றி காட்டுற வண்டி. இந்த வண்டி மாதிரியே இன்னும் ஒரு சின்ன வண்டி குதிரை வண்டியெலாம் இருக்குது. இதுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா இந்த ஏரியா எல்லாம் சுற்றி காட்டிடும். இது வந்து இந்த பேலஸு பக்கத்தில் இருக்க ஏரியா எல்லாம் சுற்றி காட்டிகிட்டு இருக்கு. வரும் இங்கே பாருங்கள் குட்டி கார்லாம் வச்சுருக்காங்க, சின்ன பசங்க, ஒவ்வொரு சின்ன பசங்க போகிற மாதிரி. அதுக்கப்புறம் சுற்றி வந்தால் அதுக்கு சார்ஜ் பண்ணுற மாதிரி ஆளுங்க இருக்காங்க, பார்த்துக்கிறாங்க. ஹெல்மெட்டு இம்பார்ட்டண்டாக ஹெல்மெட் கொடுத்துருக்காங்க. பெரிய மனுஷன் சொல்றேன், விடிய கற்கெல்லாம் வெள்ளங்கட்ட விலைக்கு வாங்காத. சேரட் வண்டி வருது. இப்பதானே ஃபாரின் பார்க்குற மாதிரி இருக்கு. நீங்களாம் பார்க்குறப்ப தான் அந்த படல் கம்பெனியில் மதராஸ் போட்டு பழைய காலத்து தான் பார்க்குற மாதிரி நான் இருக்கு. இப்போ இந்த பேலஸில் போகலாமான்னு டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். செக் பண்ணிவிட்டு என்ன அமௌண்ட்டுன்னு செக் பண்ணிட்டு பார்ப்போம். அங்கே ஒரு வாட்ச் கம்பெனி இருக்குது. இந்த வாட்ச் பிராண்ட்ஸாகவும் அவங்க வாட்சை அட்வர்டைஸ்மெண்ட்டு வச்சுருக்காங்க. ரோலக்ஸு அப்புறம் மற்ற பிராண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. ஜஸ்ட் ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக வச்சுருக்காங்க. இங்கே மோஸ்ட்லி ஒரே இடத்துக்கு தான் சுற்றி வந்துட்டுருக்கோம். ஏன்னா சுற்றி பக்கத்துலேயே ஒரு இடமும் விசிட்டிங் ஏரியா மாதிரி தான், நல்லா இருக்கு. சுற்றி பார்க்குறதுக்கான ஏரியா தான். இங்கே இருக்கிற சர்ச்சு, இப்போ நேற்று பார்த்த சர்ச்சு, அப்புறம் பேலஸ் எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது, வாக்கிங் டிஸ்டன்ஸில். ஸ்ட்ரீட்ஸ் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. சுற்றி அதே ஸ்ட்ரீட்ஸில் சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி தோணுது. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. எனக்கு ஒரு வருஷமா டவுட் தலை, சூரியன் கிழக்கு ஒதுக்கும் வடக்கு ஒதுக்கும் இந்த ஊரில் தெரியலையே. கிழக்குலயே என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. குதிரை வண்டிக்குன்னே இது அந்த சர்ச்சுக்கு சைடில் இருக்கிற ஒரு இடத்துல எல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த சர்ச்சுக்குள்ள என்னென்ன திங்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் பழங்காலத்து திங்ஸு அப்படின்றது. அப்புறம் அங்கே என்னென்ன ப்ராப்ளம் வந்தது கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ,
எந்த வருஷத்தில் கட்டியிருந்தாங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன மாடல் யூஸ் பண்ணியிருந்தாங்க, அந்த காலத்து டெக்னிக் என்னென்னது எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ், அந்த காலத்தில் எடுத்த இந்த ஃபோட்டோஸு, அந்த ஃபோட்டோ எவ்வளோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் டைமில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும், நடுவில் என்ன ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. என்ன அது அவங்க லாங்குவேஜில் இருக்குது, நமக்கு அந்தளவுக்கு புரியல. ட்ரான்ஸ்லேட்டர் என்ன வச்சு பார்த்துக்கலாம், வேணுன்றவங்க ட்ரான்ஸ்லேட் போட்டு பார்த்துங்க. இப்போ நம்ம அதை ட்ரெயினில் போகிறோம். ட்ரெயினில் போயிட்டு மெயின் பேலஸை ரீச் பண்ணிவிட்டு அங்கேருந்து அங்கே எப்படி இருக்குது லொக்கேஷனு அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம வந்தாலே அந்த மெயின் பேலஸை பார்க்கணுன்றதுக்காக தான். I've been chasing shadows on the highway, neon lights reflecting in my eyes. The radio's playing old love songs, trying to make me feel alright. But every mile just brings me closer to the one I can't forget. My heart is racing like a train. I'm running out of breath. And here I go again, chasing ghosts through the night. I got my heart aching and a bottle of cheap wine, a desperate need to get. இப்போ நம்ம ஸ்டேஷன் வந்துட்டோம். மெயின் பேலஸ் போய் பார்க்க வேண்டியதான். இதுதான் நம்ம சொன்ன அந்த பேலஸு. இந்த பேலஸ்க்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருந்தோம். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணியிருந்தோம், கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ்க்கு மேலே ட்ரெயின்லேயே ட்ராவல் பண்ணி வந்தாச்சு. இன்றைக்கி ஈஸ்டர்ன்றதுனால தான் இவ்வளோ கூட்டம். ஈஸ்டருக்காக எக் மாதிரி என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதானே பார்க்காம போயிருப்போம். அவ்வளோதாங்க, ட்ரிப் முடிஞ்சிடுச்சு. நம்ம பஸ் ஏறியாச்சு. இதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம கண்ட்ரிக்கு கிளம்ப வேண்டியதான்.
கிளிக்ஸ் ஃப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. கிளிக்ஸ் ப்ளஸ் கிளிக்ஸ், ஃப்ளெக்ஸ் ப்ளஸ் கிளிக்ஸ், அது சொல்லி பழகியாச்சு. கிளிக்ஸ் ப்ளஸ் எல்லா இடத்துலையும் நம்ம ஊருக்காரே தான் நான் எழுதிருக்காங்க பாரு.